கார்த்திக், எவ்வளவு நேரம் ட்ரெஸ் பண்ணுவ நீ? கீழே எல்லாரும் மாப்பிள்ளை வரலையான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வா போலாம், வா. மாப்பிள்ளைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு ஓ போடுங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ணா. அடேங்கப்பா, இன்னைக்குதான் ரொம்ப அழகா இருக்கான் என் மருமக. நானே கண்ணு வச்சிருவேன் போல இருக்கே. அப்படின்னா நீங்க தான் அவனுக்கு திருஷ்டி சுத்தி போடணும். என் மருமகனுக்கு நான் திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறேன். உனக்கு என்ன? இப்ப அடுத்து பண்ண போறது நோஸ் புஷிங். என்ன நோஸ் புஷ்? ஏ ரம்யா, அது புஷ் இல்ல புல். எத்தனை தடவை சொல்றது? ஆமா, என்ன சொன்னா என்ன, நமக்கு நோஸ் தானே முக்கியம். எல்லாரும் ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்படி பண்ணா நான் எப்படி புல் பண்றது? இவங்கிட்ட பிடிச்சது எனக்கு இந்த மூக்கு தான். பாத்து அப்படியே கையோட பிடிச்சு எடுத்து. எனக்கு தெரியும், நீ போடா. ஏ ரம்யா, ரொம்ப அழுத்தி பிடிச்சிடாத, மூச்சு விட முடியாம போயிட போகுது. போதுமா? எதுக்காக இப்படி பண்றா? இப்படியே எவ்வளவு தூரம் ஓடுவேன்? உன்னை கொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது. உன்னை கொடுமைப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா தான் சாகடிக்க போறேன். அப்பதான் உனக்கு புரிய வரும் எந்த அளவுக்கு வேதனையோட என் அம்மா அப்பா செத்தாங்கன்னு. அம்மா அப்பாவா? ஆமா, என்னோட அப்பா அம்மா தான். அந்த சிவபெருமானோட கோவில்ல வச்சு கொலை பண்ணீங்களே, அவங்க தான். இல்ல, நான் அப்படிலாம் பண்ணல. நான் கொலை பண்ணல. மகா சிவராத்திரி அன்னைக்கு நாகமணிக்கு காவலா இருந்த இச்சாதாரி நாகங்களை நீங்க கொலை பண்ணல. அப்ப நீ யாரு? அவங்க ரெண்டு பேரோட பொண்ணுடா.
அவ்வளோ சீக்கிரத்துல உன்னை சாக விட மாட்டேன். துடிக்க துடிக்க தான் கொலை பண்ணுவேன். இத பாக்குற மத்தவங்களுக்கும் பயம்னா என்னன்னு தெரிய வரும். என் அம்மா அப்பாவை எந்த அளவுக்கு துடிக்க துடிக்க கொலை பண்ணீங்களோ அதே மாதிரி உன்னை நான் கொடுமைப்படுத்தி தான் சாகடிப்பேன். விவேக், விவேக் விவேக், விவேக். அண்ணே, என்னாச்சு விவேக்? என்னாச்சு? சொல்லுங்க, சொல்லுங்க விவேக், என்னாச்சுன்னு சொல்லுங்க விவேக். பாம்பு நம்மள அது அது பழிவாங்க வந்திருக்கு. அது தேடி வந்துருச்சா? பழிவாங்க அது கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சே. குருஜி சொன்னது பலிச்சிருமோ? நான் சொன்ன அட்ரஸ்க்கு தயவு செய்து ஆம்புலன்ஸ் உடனே அனுப்பி வைங்க. சீக்கிரம் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. அண்ணி எழுந்துறீங்க. அண்ணி பயமா இருக்குண்ணா. விவேக் அண்ணாக்கு ஒன்னும் ஆகாது இல்ல? நாமளும் ஹாஸ்பிடல் போலாமா? சொன்ன கேளு, அவருக்கு எதுவும் ஆகாது. நீ அழுகுறத நிறுத்த. சீக்கிரமே வீட்டுக்கு வந்துருவாரு. அவர் கூட தான் அண்ணன் பெரியப்பாலாம் போயிருக்காங்கல்ல. சோ பயப்படாம இரு. ரிலாக்ஸ்டா இரு. ஒரு நிமிஷம் நில்லுங்க. விவேக் கண்டிப்பா பழிச்சுக்குவான். குறிச்ச முகூர்த்தத்துல இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கணும். நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல அங்க ஒருத்த உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கான். ஆனா நீ என்னடா? இத பாருங்க, விவேக் எனக்கு முக்கியம்தான். அதே சமயம் கார்த்திக் எனக்கு ரொம்ப முக்கியம். அத மறந்துடாதீங்க. நீ ஒண்ணு நினைச்சா அதை நடத்தி முடிச்சாகணும், அவ்வளவுதானே. சந்தியா தன் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு மயங்கி விழுந்துட்டா. வந்தவளுக்கு உள்ள பாசம் பெத்தெடுத்து வளர்த்த உனக்கு இல்லைன்னு நினைச்சா எனக்கு வெக்கமா இருக்கு. அவன் மேல உனக்கு பாசமே இல்லையா என்ன? ஏய், இதெல்லாம் திப்பிச்சு ஏறி இல்லங்க, வேண்டாம்.
மனமெடிய கலைச்சிடாதீங்க. இந்த கல்யாணம் நடக்கணும். நீ போப்பா, எதுவும் பண்ண வேண்டாம் போ. என்னங்க, இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நம்ம புள்ள செத்துருவான். அவனுக்கு மரண கண்டம் இருக்குங்க. ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அப்புறம் நானும் உயிரோடவே இருக்க மாட்டேன். மேஷ ராசி, பரணி நட்சத்திரம், அதோட கன்னியா லக்னம், அப்புறம் அவளோட கோத்திரம் கூட கைஷப்ப கோத்திரம். அவதாங்க அந்த ஜாதகத்தை பொண்ணாலதான் என்னோட கார்த்திகை காப்பாத்த முடியும். நல்ல வேளையா கடவுள் புண்ணியத்துல சங்கவி ஜாதகம் பொருந்தி போச்சு. அதுக்காக மட்டும்தான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். ஒருவேளை இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நம்ம கார்த்திகை நாம இழக்க வேண்டி இருக்கும். அன்னைக்கு ஒரு ஆழமான பள்ளத்துல என் புள்ள விழுந்து கிடந்தோம். அதை நம்ம எல்லாரும் பார்த்தோம்ல. அதை நான் எப்ப நினைச்சு பார்த்தா கூட ஏன் நெஞ்சு அப்படியே கடந்து பாத்துறதுங்க. அவனை நினைச்சு எனக்குள்ள இருக்கிற பயம் எனக்கு மட்டும்தான் தெரியும். விவேக் அப்படி ஆனதுக்கு கூட இதுதான் காரணமா இருக்குமோ? இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள அவன் கல்யாணத்தை நாம முடிச்சே ஆகணுங்க. நம்ம புள்ள, அவன் உயிரை நாம தானங்க காப்பாத்தணும். என் உயிரை கொடுத்தாவது என் புள்ள உயிரை நான் நிச்சயம் காப்பாத்தணும். நீ என்ன சொன்னாலும் நான் ஏத்துப்பேன். ஆனா மத்தவங்க, இந்த நிலைமையில நீ கல்யாணத்தை நடத்தினா ஒரு தப்பா பேசு. அப்படியா? இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு இங்க இருக்கிறவங்க யாராவது சொல்லட்டும். அப்ப நான் இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேங்க. எனக்கு தேவையில்ல சங்கவி சம்மதம் தான். அவ சம்மதிச்சுட்டா வேற யார் சம்மதமும் எனக்கு தேவையில்ல. கார்த்திக் உயிரோட இருக்கணும். அதுக்கு இந்த கல்யாணம் தடையா இருக்க கூடாது. இது நடக்காது. இது நடக்காது. நான் இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அண்ணன் வந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். உன்னை கொலை பண்ணிருந்தா கூட இந்த கல்யாணம் நடந்திருக்கும். ஆனா இப்ப நடக்க வாய்ப்பில்லை. உன் தம்பியே இப்ப சொன்னான், நீ எப்ப குணமாகறியோ அப்ப கல்யாணம் நடக்கட்டும்னு. உன்னை குணமாக விட்டாதானே, நீ குணமானாதானே அவங்க ஆசைப்படி இந்த கல்யாணம் நடக்கும். இந்த குடும்பத்துக்கு எப்பவும் அந்த யோகம் கிடையாது. பெத்தவங்களை இழந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அந்த கஷ்டம் உங்களுக்கு தெரியணும். எந்த நாகமணிக்கு ஆசைப்பட்டு எங்க அம்மா அப்பாவை நீங்க கொலை பண்ணீங்களோ, இந்த விஷயமே உங்களுக்கு யமனாகும். இதோட ஆரம்பம் தான் இது. இவனை மாதிரியே உங்க 2 பேரையும் கொலை பண்ணுவேன். என் அம்மாவோட கண்ணுல எனக்கு நீங்க 3 பேர் மட்டும்தான் தெரிஞ்சீங்க. ஆனா அந்த 2 பேரும் எங்க ஓடி ஒளிஞ்சாலும்
அவங்கள நான் கண்டிப்பா விடவே மாட்டேன். அவங்களோட அழிவு என் கையில தான் இருக்கும். உங்க ஒவ்வொருத்தரையும் நான் துடிக்க துடிக்க கொலை பண்ணுவேன். என் அம்மாவோட ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் எல்லாரும் பதில் சொல்லிதான் ஆகணும். நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்பட்ட இந்த நாகம் இன்னைக்கு அதை மீறதான் போகுது. கார்த்திக், அம்மா நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லம்மா. நீங்களே பாத்தீங்களா நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறமா என்னால அது முடிஞ்சிருச்சுப்பா. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணம் அப்படிதான். நீங்க என்ன தப்பா நினைச்சுக்கிட்ட கூட பரவாயில்லம்மா. ஆனா இந்த நிலைமையில நிச்சயமா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. நம்ம முன்னோர்கள் பண்ண பாவம் அது இப்ப நம்மளோட தலையில வந்து வெடியுது. அதனாலதான் நான் அன்னைக்கு மலையில இருந்து விழுந்தேன்னு தோணுது. ஆனா இப்போ என்னோட அண்ணன் விவேக் சீரியஸா இருக்காரு. எனக்கு என்னமோ நேத்து நைட்டு கை நீட்டி அடிச்சதுனாலதான் அவர் மனசு உடைஞ்சு இப்படியெல்லாம். வாய மூடு கார்த்திக். ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அம்மா எனக்கு தான் இதுல நம்பிக்கை. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இதுல எப்பவும் நம்பிக்கை இருக்கு. நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உனக்கு ஒரு தடவை மூளை காய்ச்சல் வந்துருச்சு. நீ பொழைக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ உன்னை அந்த கடவுள் தான் காப்பாத்தி கொடுத்தாரு. நம்ம எல்லாருக்கும் மேல ஒரு சக்தி இருக்கு. அது இல்லைன்னு யாராலையும் மறுக்கவே முடியாது. எந்த ஒரு தாயுமே தான் புள்ள நல்லா இருக்கணும் தான் நினைப்பா. அவன் கெட்டு போகணும்னு ஆசைப்பட மாட்டா. நானும் அப்படிதான்ப்பா இருக்கேன். எப்படியோ அமிர்தாவும் திவ்யாவும் உன் பிறந்த நாளைக்கு முன்னாடியே உன்னோட கல்யாணம் நடக்கணுங்கிற விஷயத்த உன்கிட்ட சொல்லி இருப்பாங்க. உன் ஜாதகத்துல மரண தோஷம் இருக்கு கார்த்திக். உன்னோட கல்யாணம் நடக்கலன்னா அது உண்மையாயிடும். உனக்காக தானே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன். நான் சொல்றத தயவு செஞ்சு மறுக்காத. நான் முன்னாடியே சொல்லிட்டேன் எனக்கு இதுல நம்பிக்கை இல்லைன்னு. ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்குப்பா. உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா அப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன். விவேக் உன்னோட அண்ணன் தான். ஆனா எனக்கு அவன் புள்ள. அவனுக்கு இந்த மாதிரி நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் ரொம்ப பயந்து போயிருக்கேன். இத்தனை நாள் அவன் நல்லா தானே இருந்தான். இப்ப மட்டும் ஏன் இப்படி ஆகணும்? எல்லாம் நம்மளோட தலைவிதி தான் கார்த்திக். கார்த்திக், நம்ம தலைவிதியை நாம தான்ப்பா மாத்தி எழுதணும். என் வேதனை உனக்கு இப்ப புரியாது. உனக்கு ஒரு கல்யாணமாகி உன் வயசுல உன் புள்ள வரும்போதுதான் ஏன் நிலைமை உனக்கு புரியும். அது வரைக்கும் இந்த அம்மா பேச்ச நீ கேட்கவே மாட்டேன்னு நினைக்கிறேன். வேண்டாம், நீ எதுவும் சொல்ல வேண்டாம் கார்த்திக். நீ என்ன சொல்ல போற? இந்த ஜாதகம், சகுனம், அபசகுனம், மந்திரிச்ச கயிறு, தாயத்து இதுல நம்பிக்கை இல்லைன்னு தானே நான் கேக்குறேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இந்த அம்மா மேல உனக்கு உண்மையிலேயே அன்பு இருந்தா நீ மாப்பிள்ளையா மனமேடையில வந்து உட்காரணும். இதுதான் என்னோட ஆசை. செய்வமானு சத்தியம் பண்ணு. உடனே காதலிக்கிற உனக்கு 10 வருஷம் காதலோட ஆரம்பம் தெரியாது. கார்த்திக், நான் எந்த வயசுல இருந்து உன்னை லவ் பண்றேன்னு தெரியுமா உனக்கு? நீ உன் வாழ்க்கையை யார் கூட வாழணும்னு 10 டேஸ்ல உன்னால டிசைட் பண்ண முடிச்சதுல ஒருவேளை உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அதை விட பெரிய முட்டாள் ஆயிடுவேன். உன்னோட ஃபீலிங்ஸ் என்னால புரிஞ்சுக்க முடியுது கார்த்திக். ஆனா ஒரு விஷயத்தை மறந்துட்டேன். இந்த 10 வருஷத்துல நான் கண்ணு மூடி தூங்கும் போதெல்லாம் எனக்கு யாரோட முகம் தெரிஞ்சிருக்கும் தெரியுமா? நினைச்சது நடக்க போதுன்னு நீங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டீங்க.
நடக்க இருந்ததை கெடுத்துட்டோமேனு இப்ப நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் இதை தான் எதிர்பார்த்தேன். இந்த கஷ்டத்துல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்குள்ள உங்களுக்கு நான் அடுத்த அடியை கொடுக்க போறேன். எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னு உங்களை நான் எதுக்காகவும் யோசிக்க விட மாட்டேன். கண்ணா, எல்லாத்தையும் பழைய மாதிரி வச்சிருங்க. வெளியிலயும் கட்டினது எல்லாத்தையும் மாட்ட சொல்லுங்க. புரோகிதரே, உங்களுக்கு எதாவது வேணுமா? இல்லப்பா, எதுவும் வேண்டாம். ஓகே. எல்லாமே எப்படி இருந்ததோ அதே மாதிரி இருக்கணும், சரியா? வேலை முடிஞ்சதோ இதை எடுத்து வச்சிருங்க. நான் எங்க போனாலும் ஏன் குறுக்க வர? நீ இன்னொரு கீழே விழுந்துருந்தா? சாரி. என்ன ஒண்ணு சொல்லல, என் ட்ரிங்க சொன்ன. உனக்கு என்னாச்சு? எதையோ பறி கொடுத்த மாதிரி இருக்க. எப்பவும் இல்லாம இப்போ உன் முகத்துல சோகம் தெரியுது. ஓஹோ, விவேக்க நினைச்சுதானே இப்படி ஆயிட்ட? நானும் அவனை நினைச்சு கவலைப்பட்டுதான் மார்னிங்ல இருந்து டிஃபன் கூட எடுத்துக்கவே இல்ல. வெறும் லிக்விட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கு. ஃபங்க்ஷன் நடக்கும்போது அவன் எதுக்காக வீட்டை விட்டு வெளியில போனான்? அவன் மட்டும் வீட்லயே இருந்திருந்தான்னா இந்த மாதிரி ஏதாவது ஆயிருக்குமா? இப்ப எல்லாரையும் கஷ்டப்படுத்துறான். நீங்க கஷ்டப்படுறீங்களா? வெயிட்டர், வெயிட்டர். அது சரி, கல்யாணம் நின்னு போயிடுச்சு, இன்னும் ஏன் இவங்கெல்லாம் இங்கே இருக்காங்க? ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ண. என்ன ஃபங்க்ஷன்? அதான் விவேகான சீரியஸ் கண்டிஷன்ல இருந்து தப்பிச்சிட்டான். என்ன இப்ப கோமாக்கு போயிட்டான். அவன் உயிரோட இருக்காங்கிற சந்தோஷத்திலேயே நின்ன கல்யாணத்தை நடத்த போறாங்க. எப்ப பார்த்தாலும் அரை கிளாஸ் எடுத்துட்டு வராத. நான் கேட்டா ஃபுல்லா எடுத்துட்டு வா. ஒரு கப்பையிலே என் குடியிருப்பு. சந்தோஷம் அதிகமானாலும் துக்கம் அதிகமானாலும் நான் குடிக்க ஆரம்பிச்சிருவேன். இதை மட்டும் நிறுத்த முடிய மாட்டேங்குது. இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து ஏதாவது ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருக்கு. நானும் சோகமாய் குடிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னைக்குதான் அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்திருக்கு. ஒரு வழியா இந்த கல்யாணம் முடிஞ்சா போதுன்னு இருக்குடா சாமி. கல்யாணத்துக்கு கார்த்திக் ஒத்துக்கிட்டானா? இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா அதுக்கப்புறம் இந்த நாட்டை விட்டே இவங்க எல்லாரும் போயிடுவாங்க. விடக்கூடாது, இவங்களை நான் போக விடக்கூடாது. அப்படியே இந்த கல்யாணமும் நடக்காது. நிச்சயமா நடக்க விட மாட்டேன். யமுனா ஆண்டிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்களால தான் இப்ப கல்யாணமே நடக்க போகுது. நானே கூப்பிடணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. என் மேக்கப் எப்படி இருக்கு? நான் போட்டோல நல்லா இல்லைன்னு வைங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கிண்டல் பண்ணுவாங்க. வாங்க ஆண்டி, என்ன விஷயம்? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? என்ன ஆண்டி என்ன அப்படி பாக்குறீங்க? ஏதோ புதுசா பாக்குற மாதிரி. ஏன் இந்த ட்ரெஸ் நல்லா இல்லையா? நான் வேணா மாத்திக்கிறேன் ஆண்டி. நான் கேட்ட மாதிரியே நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்ட. உன்கிட்ட நான் எதையுமே மறைக்க கூடாதுமா. கார்த்திக்கு மரண கண்டம் இருக்கு. உன்னோட ஜாதகத்துல இருக்கிற பலன் தான் அவன் உயிரை காப்பாத்த போகுது. ஏன் முன்னாடியே என்கிட்ட சொல்லல ஆண்டி? எங்க அம்மாவுக்காவது தெரியுமா இல்லையா? அவங்க யாருக்கும் இந்த விஷயம் தெரியாதுமா. உன்கிட்ட நான் இதை சொல்லலைன்னா அந்த குற்ற உணர்ச்சியே என்ன கொன்னுடும். அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி இதை உன்கிட்ட சொல்லிடலான்னு வந்தேன். இதுக்கு மேல உன் கையில தான் இருக்கு. கார்த்திகோட ஜாதகத்துல இருக்கிற கண்டம் என்னன்னு உனக்கு தெரியுமா? சர்பதோஷம். அது இச்சாதாரி நாகத்தோட சாபம். சாபம்னா தலைமுறையா அடுத்தடுத்து எல்லாருக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கார்த்திக் அப்புறம் அந்த சாபம் ஒன்னையும் ஏதாவது பண்ணும்.
ஆனா அந்த நாகதோஷத்துல இருந்து அவன் தப்பிக்கவே முடியாது. சின்ன வயசுல இருந்து கார்த்திக்னா எனக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியும்ல. அவன் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லான்னு. அது எனக்கும் தெரியுமா. நான் உனக்கு சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இனிமே முடிவு உன் கையில. இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். நீ அவனை கல்யாணம் பண்ணாதான் வரப்போற ஆபத்துல இருந்து உன்னால் அவனை காப்பாத்த முடியும். ஆனா அவனை நீ காப்பாத்துனா அந்த பாம்பு உன்னை சும்மா விடாத. என்ன சொல்ல வரீங்க? அப்போ எனக்கும் ஆபத்து இருக்குங்கிறீங்களா? ஆபத்து தான். அவனால உன் உயிருக்கும் ஆபத்து வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அது என்னால தாங்க முடியாது. இப்ப என்ன பண்றது? கார்த்திக், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அதுவும் தனியா. என் ரூம்ல நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ஒரு ரூமுக்கு போய் பேசலாம். ஓகே. சொல்லு. ஐம் சாரி கார்த்திக். நீ சொன்னதுதான் கரெக்ட். இந்த கல்யாணம் நடக்க கூடாது, நிறுத்திடலாம். இந்த கல்யாணத்துல உனக்கும் விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரியும். இந்த கட்டாய கல்யாணத்துல நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. நிச்சயமா இருக்க முடியாது கார்த்திக். நீ லவ் பண்றது சிவன்யாவை தானே? தெரிஞ்சே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் சந்தோஷத்தை கெடுக்க விரும்பல. வாழ்க்கையில யாராவது ஒருத்தர் தான் சந்தோஷமா இருக்கணும். அது நீயாவே இரு கார்த்திக். நீ சொன்ன மாதிரி நாம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துருவோம். சங்கவி, நீ இதெல்லாம்... ஆமா கார்த்திக், நீ எனக்கு கொடுத்த அதே அட்வைஸ் தான் உனக்கு கொடுக்கறேன். எதை செஞ்சாலும் உன் நன்மைக்காக தான் செய்வேன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தான் இதுவும். நான் மனமேடைக்கு வர மாட்டேன். உன்னை எங்கெல்லாம் தேடுவேன்? கீழே நிறைய வேலை இருக்கு. போய் வந்திருக்கோங்கள கவனி. சங்கவி இப்படி பேசுவோன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. என் மனசை இப்போதான் முழுசா புரிஞ்சிட்டு இருக்கா. தேங்க்யூ ஸோ மச் சங்கவி. இந்த கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு தேங்க்யூ.
கூட சேர்ந்து வாழ்ற பாக்கியம் கிடைக்கும்னு வெயிட் பண்ணேன். எல்லாம் நாசமா போச்சு. அந்த கடவுளுக்கு ஏன் என் மேல இவ்வளவு கோபம் தெரியல. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. இந்த சூட்கேஸை எங்க எடுத்துக்கிட்டு போற? அம்மா தான் ஏன் வண்டியில எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொன்னாங்க. நீங்க எல்லாரும் இங்கேயே ஊருக்கு போறீங்களாமே, அதான் ஏன். இது என்னங்க என்னென்னமோ நடக்குது என் வீட்டுல எனக்கு தெரியாம? நம்ம ஏதாவது ஊருக்கு போறோமா? இவனா எந்த ஊருன்னு கொஞ்சம் சொல்லு. நாம உடனே நியூயார்க்கு போறோம். என்னடி சொல்லாம என்னமோ பண்ற? எந்த கேள்வியும் கேட்காதீங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன். கல்யாணம் முடிஞ்சதும் சங்கவியும் கார்த்திக்கும் நியூயார்க்கு கிளம்புறாங்க. அவங்க கூட நாமளும் போறோம். இந்த பாரு யமுனா, கொஞ்ச நாளாவே நீ சரியில்லை. ஏதோ குருஜி சொன்னாருன்னு கார்த்திக் சங்கவி கல்யாணத்தை அவசரமா ரெடி பண்ண. கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் சரியாயிடுமே, அப்புறம் இது எதுக்கு? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எப்ப என்ன நடக்கும்னே தெரியல. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பிரச்சனை வந்ததுன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? இங்க இருந்தா தானே இந்த பிரச்சனையே வருது. பேசாம நாம இந்த ஊரை விட்டே போயிட்டோம்னா அப்ப எந்த பிரச்சனையும் வராதுல்ல. அவங்க 2 பேர் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அது தாங்குற சக்தி எனக்கு இல்லைங்க. எந்த நேரத்துல என்ன பிரச்சனை வருமோ, என்னெல்லாம் நடக்குமோ நினைச்சு நான் பதறிக்கிட்டு இருக்கேங்க. ஏதாவது நடக்கிறதுக்கு முன்னாடி நாம இங்க இருந்து போயிடலாங்க. எனக்கு வேற வழி தெரியல. என்னங்க, டைம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். சொந்தக்காரங்க எல்லாம் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இங்கிருந்து தப்பிச்சு போகவா முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கு வாய்ப்பில்லை. உங்களை நான் எங்கேயும் போக விட மாட்டேன். உங்ககிட்ட இருந்து நாகமணியை எடுக்காம விட மாட்டேன். எங்க அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தை நிறைவேற்றணும். கல்யாணம் முடிஞ்சு ஒருவேளை வெளிநாட்டுக்கு போயிட்டீங்கன்னா உங்களை என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? வரப்போற மரணம் எங்க போனாலும் உங்களை துரத்தும். அவ்வளோ சுலபத்துல உங்களால தப்பிக்க முடியாது. அதை மீறி போகணும்னு நினைச்சா உங்க உயிர் மட்டும்தான் போகும். கல்யாண பொண்ணையும் பையனையும் கூட்டிட்டு வாங்க. இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். தேங்க்ஸ் கார்த்திக். எங்க நீ வராம போயிடுவியோ நான் ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை, என் பேச்சுக்கு மரியாதை கொடுத்து டைமுக்கு நீ வந்துட்ட. அம்மா அது இத பாரு, நீ எதுவுமே பேச வேண்டாம். வாப்பா. என் புள்ள வந்துட்டான். வாப்பா. வாங்க உட்காருங்க. பொண்ணையும் கூட்டிட்டு வாங்கம்மா. இதோ இப்ப வந்துருவா. ஆமா, ஏன் பொண்ணாச்சே. நானே மேக்கப் பண்ண இவ்வளவு நேரம் எடுக்கும் போது அவ மட்டும் சீக்கிரம் வந்துருவாளா என்ன? நானே போய் மணப்பெண்ணை கூட்டிட்டு வரேன். சாரிம்மா, உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்துதான் நான் இங்க வந்தேன். ஆனா இங்க வரேன்னு சொன்னவன் உங்க வார்த்தையை மீற போறா. அம்மாடி சங்கவிமா, நேரம் போயிட்டே இருக்கு. கல்யாணம் பண்ண கூட்டிட்டு வாங்கோ. அழைச்சிட்டு வந்துருவாங்க. உடனே கூட்டிட்டு வந்துருவாங்க.
ஓ, நீ இங்கதான் இருக்கியா? ஏமா இங்கே உட்கார்ந்திருக்க? கீழே எல்லாரும் உனக்காக வெயிட் பண்றாங்க. வாமா, முகூர்த்த நேரம் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு நிமிஷமா. நீயா? நீ இங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? என் மருமக சங்கவி எங்க? அது வந்துமா, சங்கவி வீட்டை விட்டு போயிட்டாங்க. சங்கவி போயிட்டாளா? இங்க இருந்து போகும்போது இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. டாடி, எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல. நான் இங்க இருந்தா எப்படியாவது என்ன சம்மதிச்சு கல்யாணம் பண்ண வச்சிருவீங்க. அதனால நான் இங்க இருந்து போறேன். என் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஐ எம் சாரி. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. கார்த்திக் சார அவங்க உண்மையா காதலிக்கலமா. அப்படி காதலிச்சிருந்தா நிச்சயமா அவரை விட்டு போயிருக்க மாட்டாங்க. அவ போறன்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல. தெரிஞ்சும் ஏன் எங்களை கூப்பிடாம இருந்துட்ட? நான் கூப்பிடணும்னு நினைச்சேமான அவங்க தான் வேண்டானாங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு அப்ப எதுவும் புரியல. அதுவும் இல்லாம வந்திருக்கவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அது சரி, நீ ஏன் அவ ட்ரெஸ் போட்டிருக்க? யார கேட்டு நீ இத போட்ட? அது வந்துமா, நீங்க எல்லாரும் பேசினதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்குள்ள கார்த்திக் சாருக்கு கல்யாணம் பண்ணலன்னா அவரோட உயிருக்கு ஆபத்து நீங்க பேசினதை நான் கேட்டேன். 12 மணி முடியறதுக்குள்ள அவருக்கு கல்யாணம் நடக்கணும்ல. அதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள உங்களால சங்கவி மேம கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் உங்க கஷ்டம் எல்லாம் வீணாயிடும். உங்க பிள்ளையோட வாழ்க்கை அடையிறது நிச்சயமா உங்களால பார்க்க முடியாது. அதுக்காக மட்டும்தான் நான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண வேண்டியது ஆயிடுச்சுமா. அதான் சங்கவி மேமோட ட்ரெஸ் எடுத்து நான் போட்டுக்கிட்டேன். நான் கஷ்டப்பட்டப்போ கார்த்திக் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அது என் மனசுல இருந்ததுனால மட்டும்தான் நான் அவருக்கு உதவி பண்றேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. என்ன உங்களுக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இதை விட்டா வேற வழி இல்லை. ஒருவேளை இது தப்புன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா என்ன மன்னிச்சிடுங்க. இதை விட்டா வேற வழி இல்லை. தேவையில்லாம தலையிடுறேன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் உங்க பையனோட உயிருக்கு உத்தரவாதம் இல்ல. விதிக்கும் உங்க பிள்ளையோட உயிருக்கும் நடுவுல வாழ்வா சாவா போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்துல கார்த்திக் சாருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவருக்காக என் வாழ்க்கையை கொடுக்க கூட துணிஞ்சிட்டு எல்லாமே உங்க கையில மட்டும்தான் இருக்கு. யோசிக்க ஆரம்பிச்சிட்டியா? நல்லா யோசி. இதை விட்டா உனக்கு வேற வழி எதுவும் இல்லை. அது மட்டும் இல்ல, எனக்கும் வேற வழியே இல்லை. சங்கவிய கல்யாணம் பண்ணாதானே இந்த நாட்டை விட்டே போவீங்க. என்ன கல்யாணம் பண்ணி வச்சா நீங்க யாரும் எங்கேயும் போக முடியாது. என்கிட்ட இருந்து யாரும் தப்பிக்கவும் முடியாது. அவ போயிட்டான்னு நீ மருமகளாக பாக்குறியா? உன்னை பத்தி எந்த விவரமும் தெரியாம எங்களால எப்படி உன்னை ஏத்துக்க முடியும்? அரண்மனையில வேலை செய்யறதுக்காக வந்த உன்னை என்னால மருமகளா ஏத்துக்க முடியாது. அதை விட முக்கியமான விஷயம், உங்க 2 பேரோட ஜாதகமும் ஒத்து போகணும். இது பாருங்கம்மா, அதை பத்தியெல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. என் மனசுல பட்டதை உங்ககிட்ட சொன்னேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெளிவா சொல்றேன். 12 மணிக்குள்ள உங்க பிள்ளை யார் கழுத்தையாவது தாலி கட்டணும். அந்த ஒரு விஷயம் தான் என்னையும் யோசிக்க வைக்குது. கல்யாணம் பொண்ணை போய் கூட்டிட்டு வாங்கம்மா. முகூர்த்த வேலை ரொம்ப நெருங்கின்னு இருக்கு. நான் போய் கூட்டிட்டு வரேன். அங்க பாருங்க, கல்யாண பொண்ணே வந்துட்டா.
என்னது இது? என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு தானே சொன்னா, ஆனா இப்ப எங்க? சிவா சிவாய போற்றியே நம சிவாய போற்றியே அப்பருக்கும் ஏகனே பொருத்தருள் அநேகனே பரம்பொருள் நாமத்தை கருங்குவித்து பாடினோம் இனத்தினே உண்டாத சிறங்குவித்து தேடினோம். என்னம்மா, வா போலாம். கடவுளே, இன்னைக்கு பௌர்ணமியா? பௌர்ணமி ராத்திரி அன்னைக்கு வெளியில வராது. பூர்ணச்சந்திரனுடைய ஒரு ஒளிவும் உடம்புல பட்டா கூட உன்னோட உண்மையான உருவம் இந்த உலகத்துக்கு முன்னாடி வெளிப்பட்டுடும். இச்சாதாரி நாகத்து மேல சந்திரனுடைய ஒளி பட்டுச்சுன்னா உடனே அது நாகமா மாறிடும். மனித உடம்புக்கு அந்த நாகத்தால மாற முடியாது. அவ நாகம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். அதனால பௌர்ணமி அன்னைக்கு நீ வெளியில வராம இருக்கிறது நல்லது. சந்திர ஒளியில படாம இரு. இந்த பௌர்ணமியோட நிலா வெளிச்சம் பட்டதுனால நான் நாகரூபத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன் கடவுளே?